தற்பொழுது கர்நாடக அரசு காவிரியிலிருந்து வருகின்ற 6ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு 6000 கன அடி, அதாவது வினாடிக்கு 6000 கன அடி வீதம் தண்ணீரை திறக்க தற்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தண்ணீர் நாங்கள் திறந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போல தற்பொழுது இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறக்கூடிய இந்த வழக்கினை நீங்கள் தள்ளி வைக்க வேண்டும், லார்ஜர் பெஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி வைக்க வேண்டும் உள்ளிட்ட வாதங்கள் தொடர்ந்து கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசு சார்பாக தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் 18ஆம் தேதி வேறு ஒரு காவிரி சம்பந்தமான மூல வழக்கானது மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வரவிருக்கிறதனால் அன்றைய தினம் இந்த வழக்கினை ஒத்திவைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நாங்கள் அவ்வாறு ஒத்திவைக்கின்றோம், ஆனால் நீங்கள் 7ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு எவ்வளவு நீரினை உங்களால் திறந்துவிட முடியும் என்பதனை 3:15, அதாவது இன்று மாலை சரியாக 3:15 நிமிடங்களுக்குள் நீங்கள் எங்களுக்குள் தெரிவிங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அது எவ்வளவு நீராக வேண்டாலும் இருக்கட்டும், எவ்வளவு திறந்து விட முடியும் என்பதனை நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் அந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை நாங்கள் ஒத்திவைப்பதற்கு முன்னதாக தமிழகத்திற்கு தேவையான நீராதாரம் கிடைக்கப்படுவதனை உறுதி செய்தாக வேண்டியிருக்கிறது. அதனால் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த உத்தரவினை பிறப்பிக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது 3:15 மணிக்கு வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குள் கர்நாடக அரசு இந்த விஷயத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் மீண்டும் ஒரு கூடி தமிழகத்திலிருந்து ஒரு அதிகாரி, கர்நாடக அரசிலிருந்து ஒரு அதிகாரி, மத்திய அரசிலிருந்து ஒரு அதிகாரி என்று இவர்கள் அனைவரும் சேர்ந்து கர்நாடகாவின் அணை மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள நீரின் அளவு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை கள ஆய்வு செய்து அதனை நீங்கள் 17ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் 18ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தற்பொழுது கர்நாடக அரசின் கையில் தான் இருக்கிறது. அவர்கள் என்ன மாதிரியான பதிலை தெரிவிக்கிறார்கள், எவ்வளவு நீரினை திறந்துவிட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அதனை ஏற்றுக்கொள்ள தமிழக அரசு தயாராக இருக்கிறதா உள்ளிட்ட விவரங்கள் அனைத்தும் இன்னும் சற்று நேரத்திற்கு பின்னர் தான் தெரிய வரும். காயத்ரி, நிரஞ்சன், இந்த வழக்கு விசாரணையின் போது கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்பிலிருந்து என்னென்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? அதாவது இன்றைய தினம் கர்நாடக அரசின் சார்பில் மீண்டும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டது, இந்த வழக்கினை, இந்த உத்தரவினை நீங்கள் பிறப்பிக்க முடியாது. அதாவது 2 நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வு பிறப்பிக்க முடியாது. லார்ஜர் பெஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கினை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டது. அதே போல மத்திய அரசின் சார்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர்கள் இன்றைய தினம் ஆஜராகி இருந்தார். அவர் மிக தெளிவாக பல்வேறு விவகாரங்களை தெரிவித்திருந்தார். உள்ளூர், அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனை குறித்த சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது. மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட இந்த விவகாரங்களை அமைக்கும் பட்சத்தில் அதற்கு நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதற்கான அதிகாரம் இருக்கிறது. 2 அவைகளிலும் இதற்கான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு பின்னர் அது ஒரு பாஸ் ஆக வேண்டும் உள்ளிட்ட இந்த விஷயங்கள் அனைத்தும் கூறப்பட்டது. நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது. 2007ஆம் ஆண்டு நடுவர் மன்ற தீர்ப்பு வழங்கிய பொழுது கூட இது ஒரு ரெக்கமெண்டேஷன், அதாவது பரிந்துரையை தவிர கட்டாயமாக இதனை செயல்படுத்த வேண்டும் என்று கூறப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான கோரிக்கையும் முன்வைக்காத பட்சத்தில் உச்சநீதிமன்றம் தானாகவே இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உத்தரவிட்டது சரியானதல்ல, ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. எனவே உங்களது அந்த உத்தரவினை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை தற்பொழுது மிகப்பெரிய டிபேட் என்று சொல்லக்கூடிய விவாதங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக உச்சநீதிமன்றம் அதில் சற்று காலதாமதம் எடுத்துக்கொள்ளலாம், கால நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். அதற்காகத்தான் இந்த வழக்கானது தள்ளி வைக்கப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்க பெற்றாக வேண்டிய, தண்ணீரை பெற்றுத்தர வேண்டிய ஒரு விஷயமும் உச்சநீதிமன்றத்தால் மிக கவனமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அதற்காகத்தான் தற்பொழுது கர்நாடக அரசிற்கு இந்த மாதிரியான ஒரு திடீர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் கர்நாடக அரசு கூறுகின்ற அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் இந்த விவகாரங்களானது தள்ளி வைக்கப்படுமா அல்லது உடனடியாக எடுத்துக்கொள்ளுமா என்பதை தெரிய வரும். ஆனால் கர்நாடக அரசு நீர் திறக்க எந்த அளவிற்கு அவர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள், தமிழக அரசு கேட்கின்ற நீரினை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்களா, இவை அனைத்தும் மிகப்பெரிய கேள்விக்குறிகளாகவே இருந்து வருகிறது. காயத்ரி, நிரஞ்சன், நீங்க குறிப்பிட்டது போலதான் உச்சநீதிமன்ற தரப்பிலிருந்து ஏற்கனவே 5 முறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் கர்நாடக அரசு தரப்பிலிருந்து அது பின்பற்றப்படவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று மீண்டும் உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு தரப்பிற்கு குறிப்பிட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எவ்வளவு தண்ணீர் திறக்கப்படும் என்று கர்நாடக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திற்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துமா?
ஏற்கனவே 5 முறை உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினையும் கர்நாடக அரசு செயல்படுத்த தயாராக இல்லை. காவிரி மேற்பார்வை குழு வழங்கிய அந்த உத்தரவினையும் செயல்படுத்த தயாராக இல்லை. இதை அனைத்திற்கும் இவர்கள் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவித்து வந்த நிலையில் திடீரென்று தமிழகத்திற்கு தேவையான நீரினை, அதாவது 6 நாட்களுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவின் அடிப்படையில் நீர் திறக்க நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது உச்சநீதிமன்றத்தை ஒரு குழப்பம் ஒரு விஷயமாகத்தான் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மழை சரியான முறையில் பொழிவதாகவும் அதனால் உடனடியாக நாங்கள் நீர் திறப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கர்நாடகத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நாம் பேசும் பொழுது அவர்கள் கூறுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படியாக பார்த்தாலும் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்துவிடக் கூடாது என்பதில் கர்நாடகா மிக திட்டவட்டமாக இருக்கின்றார்கள். அதற்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலும் மத்திய அரசு தங்களாலான உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். இதற்கு தமிழக அரசு சார்பாக கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இந்த விவகாரத்தை சுமூகமாக முடித்து வைப்பதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் தான் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்களும் உறுதியாக இருக்கின்றார்கள். இப்படி 2 தரப்பிலும் எதிர்மாறான ஒரு கருத்துக்கள் இருப்பதன் காரணமாக தற்பொழுது இது ஒரு குழப்பமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் கர்நாடக அரசு ஒருவேளை 10,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழக அரசு எந்த வகையில் தயாராக இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 75 TMC தண்ணீருக்கு மேல் தற்பொழுது தமிழக அரசிற்கு கர்நாடக அரசு கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த மாதம் முடிவதற்குள் அது கிட்டத்தட்ட ஒரு 90 TMC தண்ணீர்களாக அவை நிலுவையில் இருக்கக்கூடிய தண்ணீர்களாக மாறிவிடும். அதை அனைத்தையும் கர்நாடக அரசு முழுமையாக திறந்து விடுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழக அரசு கடுமையான வாதங்களை வைக்கவிருக்கின்றது. இதில் உச்சநீதிமன்றம் ஒருவேளை அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவாதமானது ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இல்லாத பட்சத்தில் அவர்களாக முன்வந்து வேறொரு முக்கியமான உத்தரவினை பிறப்பிக்கலாம், அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் மிகவும் கண்டிப்புடன் இருந்து வருவதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. காயத்ரி, நிச்சயமாக நிரஞ்சன், ஒரு நினைவூட்டலுக்காக இந்த வழக்கு விசாரணை குறித்த விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவிடுங்கள். நிச்சயமாக, அதாவது இந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களிலிருந்து கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய நீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறி தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த இடைக்கால மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் பல்வேறு அதிரடியான தீர்ப்புகளை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக 5ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 15,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் 10 நாட்களுக்கு என்று. பிறகு அதில் மாற்றம் வேண்டும் என்று கோரிய பட்சத்தில் 12ஆம் தேதி மீண்டும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பட்சத்தில் தான் 20ஆம் தேதி நீங்கள் தண்ணீர் கட்டாயம் திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு கடுமையான கண்டனங்களை தெரிவித்த பிறகு கர்நாடக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதையும் அவர்கள் செயல்படுத்தாதன் காரணமாக தொடர்ந்து இந்த 3 உத்தரவுகளுக்கு எதிராக திருத்த மனுக்களை கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். தமிழக அரசின் சார்பாகவும் இந்த வழக்குகளுக்காக இந்த வழக்குகளை எடுத்து விசாரிக்க கூடாது என்று கூறி அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அன்றைய தினம் 20ஆம் தேதி தான் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் அந்த சாட்டையை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்திருந்தார்கள். மத்திய அரசிற்கு 4 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க உத்தரவிட்டிருந்தார்கள். அதற்கு மத்திய அரசும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து டெல்லியில் 19ஆம் தேதி காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் நடைபெற்றது. 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதனையும் கர்நாடகா அரசு ஏற்கவில்லை. 27ஆம் தேதி வழக்கு விசாரணை நடைபெற்றது. அன்றைய தினம் 6000 கன அடி தண்ணீர் வீதம் 6 நாட்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவினையும் அவர்கள் செயல்படுத்தவில்லை. பின்னர் 28ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற 2 மாநிலங்களுக்கு இடையேயான மத்திய அரசின் பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. அன்றைய தினம்தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான சட்ட ரீதியான விஷயங்கள் நடைபெற்றதாக கூறியிருந்தார்கள். 30ஆம் தேதி மீண்டும் உத்தரவினை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை. தற்பொழுது மீண்டும் உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களுடன் தற்பொழுது வழக்கு விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். காயத்ரி.